உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புஷ்பா வாங்க. பார்த்து வாங்க. மெதுவா பார்த்து பார்த்து. ஜோடியா வராங்க சிஸ்டர். புஷ்பா ஃப்ளவர் வர்றத பார்த்தா பிளான் சக்சஸ் தான் போல இருக்குது. ஆமா, நீ எதுவும் உளறிடாத. எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும். ஓகே சிஸ்டர். சூர்யா, என்னப்பாச்சு? ஐயோ மாப்ள என்னாச்சு? புஷ்பா ஃப்ளவர் ஃபேஸ் வாடி கிடக்குது. புஷ்பா, உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ வா, முதல்ல வந்து உட்காரு. உட்காரு, பாத்து உட்காரு வா ஃப்ளவர். வா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. பார்த்து உட்காருங்க. சூர்யா, இப்போவது சொல்லுப்பா, என்னாச்சு? புஷ்பாக்கு வயித்துல கத்தி குத்துப்பட்டிருக்குமா? கத்தி குத்து பட்டிருக்குதா? கத்தி குத்து பட்டிருக்கா? என்னப்பா சொல்ற சூர்யா? எப்படி குத்து பட்டுச்சு? யார் குத்துனது? நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு கார்ல போயிட்டு இருந்தோம். கத்தி வயித்துல கொஞ்சம் ஆழமா போனதுனால கர்ப்பப்பையில பட்டு கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணு அவங்க தாயாகிற பாக்கியத்தை இழந்துட்டாங்க. புஷ்பா, பொண்ண பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம என் சூர்யா உயிரை காப்பாத்திருக்கியே. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சே, அத நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமா புஷ்பா ஃப்ளவர், தியாகம்னா இதுதான் தியாகம். உன் உயிரை பொருட்படுத்தாம எங்க மாப்பிளைய காப்பாத்தி இருக்கிற. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாயாஜி. சூர்யா உயிரை காப்பாத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சொல்ல போனா எனக்கு அது பெருமையாவும் இருக்கு. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு நீ. கத்தி குத்தால உன் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டதுன்னா எதிர்காலத்துல உன் குடும்ப வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுமேமா. சிஸ்டர் பிட்ட போட்டுருச்சு. போலாம். யாரும் பார்க்கல. என்ன இன்னும் போன் வரல? லேட் ஆகுது. டைம் ஆயிட்டு இருக்கு. யோ போன் அடிக்குது பாரு. எடுத்து பேசு. யாருன்னு பாரு. ஓ ஹலோ சார். ஹலோ. உங்க வீட்டு பக்கத்துல ஆட்டோல நானும் சித்தி கேட்டு பண்றவங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். யோ கிளம்பி உடனே இங்க வாங்கய்யா. டைமிங் சரியா இருக்கும். இதோ வந்துடுறேன் சார். யோ சீக்கிரமா வந்து சரியா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இத பாரு, பொண்ணு பேரு புஷ்பா. நீ புஷ்பாவோட அப்பா. உன் கூட வர்ற பொம்பளை சித்தி. புரியுதா? கொடுத்த டயலாக் எல்லாம் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல சார்? பக்காவா ரெடியா இருக்கோம் சார். நாங்கெல்லாம் ஸ்டேஜ் டிராமா ஆர்டிஸ்ட் சார். ஐயோ, அதனால தான் பயமா இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா நடிக்கிறேங்கிற போர்வையில எதையாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ ஒழுங்கா நடிக்கையா. உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். ஓகே சார், இதோ வரோம். நம்மள மாட்டி விடாம இருந்தா சரி. சரி வா வா வா. ஏது தள்ளு ஆட்டோ சீக்கிரம் போயா. பக்கா. புஷ்பா, இந்த வேண்டாம். ஐயோ புஷ்பா, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் குடிங்க. ஆமா புஷ்பா, கொஞ்சமாவது குடிமா, அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும்.
குடிங்க புஷ், அப்பதான் மாப்பிளைய மறுபடியும் காப்பாத்தலாம். தெரியுமா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. பாப்போம். நிறுத்து. புஷ்பா இதையா குடியா. புஷ்பா மகளே மகளே புஷ்பா புஷ்பா. யோ என்ன என்னையா நீ இங்க நின்னு கத்திட்டு இருக்க? ஏய், காசை கண்ணில் காட்டுற வரைக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி சரி வா. இங்க பாரு, உள்ள இருக்க அந்த பொண்ணு பேரு புஷ்பா. அவளுக்கு நான் அப்பா, அவளுக்கு நீ சித்தி கேரக்டர் பண்ற, மறந்துடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. நீ வாயா போலாம். மகளே மகளே புஷ்பா மகளே நீ எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மாடி எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே என்னம்மா உனக்கு இப்படி ஆகி போச்சம்மா? நான் ஆஸ்பத்திரி விட்டு விசாரிச்சுதாம்மா வரேன். உன் நிலைமை இப்படி ஆகி போச்சம்மா. கடவுளே ஐயா என்னையா நடந்துச்சு? இப்படி ஆயிருச்சு. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் டாக்டரை பார்த்துட்டு தாம்மா வரேன். நீ குழந்தை பெத்துக்கிறது ரிஸ்க்னு சொல்லிட்டாருமா. உன் கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாருமா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவா? அப்படியே உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை என்னமா ஆகும்? என்ன பாசம், என்ன பாசம். உன் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அழாதீங்கப்பா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு தான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. விட்றாளே. என்னம்மா சொல்ற? இப்படி நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு சொல்றியம்மா? நான் சூர்யா உயிரை காப்பாத்திருக்கேன். அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். எனக்கு கல்யாணம் குழந்தைங்கெல்லாம் வேண்டாம்ப்பா. தேவிமா இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை போதும். இப்படி ஒரு தியாகத்தை நான் பார்த்தது இல்ல. குழந்தை தேவிய பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருந்து கூட நான் என் காலத்தை சந்தோஷமா கழிச்சிருவேன்ப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா? ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்து என் பேரை பத்தி எடுத்து கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? அந்த குழந்தைகளை தோல்ல போட்டு வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? இனிமே உனக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்ப்பேன்? உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அழாதீங்கப்பா, இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அது போதும்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.